Close your eyes. கண்கள் மெதுவாக மூடியிருக்கட்டும். உடல், கழுத்து, தலை ஒரு நேர்கோட்டில் அமைத்துக் கொள்ளவும். சுவாசத்தை கவனித்து பிராணனை அமைதிப்படுத்தவும். Just watch your breath. மனதினுடைய ஓட்டத்தை கவனித்து ஓரளவு மனதை அமைதிப்படுத்தவும். புத்தியிடம் இந்த ஒரு 10 நிமிடத்திற்கு எந்த ஒரு தீர்மானத்தையும், முடிவையும் எடுக்க வேண்டாம் என்று கூறும் பொழுது புத்தியும் அமைதியடையும். இப்பொழுது மனம் தியானத்துக்கு தயாராகிறது. மனம் ஒரு எண்ணத்தில் குவிய மறுப்பதற்கு காரணம் சஞ்சலம். மனதில் இருக்கிற சஞ்சலத்தை நீக்க வேண்டுமென்றால் அதற்கு சில பாவனைகளை கொடுக்க வேண்டும். அந்த பாவனைகளில் முதல் இடம் பெறுவது அக்செப்டன்ஸ். என் உடலை, என் மனதில் இருக்கிற குறைகளை, நோய்களை எப்படி நான் ஏற்று வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ, அதேபோல் என்னை சுற்றி இருப்பவனுடைய உடலை, நோயை, குணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கிறேன். அடுத்த பாவனை அசங்கத்துவம். தியான காலம் முடிகிற வரையில் நான் இறைவனைத் தவிர யாருடனும் தொடர்பு கொண்டவள், யாருக்கும் உரிமையானவள் அல்ல. உண்மையில் உறவுகள் என்பது இந்த ஜென்மத்தில் நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு கல்பிதம். போன ஜென்மத்தில் வேறொரு ஒரு குரூப்புடன் வாழ்ந்தேன். அவர்களை உறவு என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்திருந்தேன். அதேபோல் இந்த ஜென்மத்திலும் சில பேர்களை உறவுகளாக ஏற்றுக்கொண்டு கல்பிதமாக செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே அந்த கற்பனையிலிருந்து விடுபட்டு நான் நானாக 2 நிமிடம் அமர்ந்திருக்கிறேன். அசங்கக அகம். அனைத்து உறவுகளும் கல்பிதம். அனைத்து உறவுகளும் கல்பிதம். அடுத்து பாவனை
சாந்தோக சாந்தோகம் அகம் சாந்தக. நான் அமைதி சொரூபமானவள் என்பதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். என்னை சுற்றிய சூழ்நிலைகளில் போராட்டத்தை பார்க்கிறேன். என் உடலில் போராட்டத்தை பார்க்கலாம். புத்தியில் போராட்டம், மனதில் போராட்டம். இருப்பினும் நான் அமைதியானவள். நான் அமைதி சொரூபமானவள் என்று மீண்டும் மீண்டும் சிந்தித்து அமர்ந்திருக்க வேண்டும். நான் அமைதி சொரூபமானவள். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உயர்த்தி கண்களை வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும். கரதர்ஷன்.